அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال رسول الله صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய வீட்டில் ஜுமுஆ என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தின் மிக முக்கியமான கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூறுகிறோம். இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் புறக்கணிக்கப்படும் சுன்னத்துகள் என்கிற தலைப்பில் சில விஷயங்களை உங்களோடு பரிமாறிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, உங்களுக்கு சுன்னத்துனா என்னங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சுன்னத்துனா என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொன்னார்களோ, எதை செய்தார்களோ, எதை அங்கீகரித்தார்களோ அதுக்கு பேர் என்ன? சுன்னா என்பதை நீங்கள் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம சமுதாயம் குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை நிறைய சுன்னத்துகளை புறக்கணிக்கிறாங்க. சாதாரண மக்கள் மாத்திரமல்ல, ஆலிம்களே, மார்க்கத்தை சொல்லக்கூடிய ஆலிம்களே அந்த சுன்னத்தை செய்ய விடமாட்டுக்கிறாங்க, புறக்கணிக்கிறாங்க. அப்படிங்கிறதா இந்த தலைப்புடைய நோக்கம். நீங்கள் ஒரு ஹதீஸை கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்நிகாஹு மின் சுன்னதி, கேள்விப்பட்டிருக்கிறீல்ல? அந்த கல்யாணத்துக்கு போனாலே அஜரத்துமார்கள் ஓதுவாங்க, அந்நிகாஹு மின் சுன்னதி, நிக்காஹ் என்பது என்னுடைய வழிமுறைகளில் ஒன்று அப்படிங்கிற இந்த ஹதீஸ் ஹதீஸ் கிதாபில் வருது. அதே மாதிரி இன்னொரு ஹதீஸையும் இமாம் புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் 5063வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்ணுறாங்க. ஃபமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி, யார் என்னுடைய சுன்னத்தை புறக்கணிக்கிறார்களோ அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் அல்ல. இது நிக்காஹில மட்டும் சொல்லுவாங்க, நிக்காஹில மட்டும் கிடையாது, பொதுவாக எல்லா விஷயங்கள்லையும் ஃபமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி, யார் என் சுன்னத்தை புறக்கணித்தார்களோ அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் அல்ல என்று நான் சொல்லவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கெல்லாம் எச்சரிக்கை பண்ணிருக்கிறாங்க என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதில் புறக்கணிக்கப்படக்கூடிய முதல் முக்கியமான சுன்னத்து என்ன என்று சொன்னால், மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லா, நம்ம பள்ளி மாதிரியான இடங்கள்ல ஹதீப் மிம்பர்ல ஏறிட்ட பிறகு மக்கள் கொஞ்சம் லேட்டா வர்றாங்க அப்படின்னு சொன்னா 2 ரக்காத் என்ன பண்ணுவாங்க? தஹியத்துல் மஸ்ஜித் தொழுதுட்டு உட்காருவாங்க. அப்படிதான் என்ன செய்யணும்? உட்காரணும். அப்படித்தானே? அதாவது ஹதீப் மிம்பர்ல ஏறதுக்கு முன்னாலே வந்துடணும், வந்து புட்டு தொழுது புட்டு உட்காரணும். ஒரு பேச்சுக்கு லேட்டாக வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாலே, லேட்டாக வந்தவங்க பார்க்குறாங்க இமாம் ஹத்தீபு ஹுத்பா கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் அப்படிங்கிறனால அவங்க பேசாமல் உட்கார்ந்துடக்கூடாது. என்ன செய்யணும்? 2 ரக்காத்து கண்டிப்பாக கட்டாயமாக தொழுவணும். அப்போ ஹுத்பா கொடுத்து கொண்டிருக்கும் போது
கொஞ்சம் லேட்டாக வந்தாலே 2 ரக்காத்து தொழுவது என்பது மிக முக்கியமான சுன்னத்து என்பதை நீங்கள் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த சுன்னத்து இன்றைக்கு நடைமுறையில் இருக்கிறதா அப்படின்னு சொன்ன நிறைய பள்ளிவாசல்கள்ல இப்படி ஒரு சுன்னத்து நடைமுறையில் இல்லை. என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, ஹுத்துபாவே 3 ஹுத்துபா கொடுப்பாங்க. அப்படிதானே? முதல்ல கீழே நின்று ஒரு பயான் செய்வாங்க. இந்த தமிழ்ல பேசுறாங்கல்ல, இவங்கெல்லாம் தமிழ்ல பேசுனா அதுக்கு பேரு பயானு, அரபில சொன்னா அதுக்கு பேரு ஹுத்துபா. புரிஞ்சா? தமிழ்ல நான் பேசுறேன் பத்தியலா, நான் என்ன செய்யறேன்? பயான் செய்யறேன். அரபில சொல்றேன்னு வைங்கல, நீங்க எல்லாம் அரபு நாட்டுக்காரவங்களா இருந்தா எனக்கு ஓரளவுக்கு அரபி தெரியும், என்னாலையும் அரபில பேச முடியும். அப்ப நீங்கள் உள்ள அரபு நாட்டுக்காரவங்க, உங்களுக்கு அரபி புரியும் என்று சொன்னால் நான் அரபில பேசிடுவேன். உங்களுக்கு அரபி புரியாது, புரியாதனால தமிழ்ல பேசுறேன். அப்ப ஒரு மொழியில் தெளிவாக பேசுகிறோமா இல்லையா, முக்கியமான செய்திகளை சொல்லுகிறோமா இல்லையா, அதுக்கு பேர் தான் என்ன? ஹுத்துபா அல்லது பயான். இந்த ரெண்டுக்கு ஒரே அர்த்தம் தான். புரிஞ்சா? ஒரே பொருளுக்கு தான் 2 பேரு. நீங்க சுபுஹு தொழுதிய, நீங்க இன்னைக்கு என்ன தொழுதிய? சுபுஹு தொழுதிய. நான் ஃபஜ்ர் தொழுதேன். அப்ப சுபுஹு என்பது வேறு, ஃபஜ்ர் என்பது வேறா? ஒரு தொழுகை தாங்க, ஒரு தொழுகைக்கு 2 பேரு. அது மாதிரி ஹுத்துபா என்று சொன்னாலும் பயான் என்று சொன்னாலும் ஒண்ணுதான். தமிழ்ல பேசினா அது பயானு, அரபில சொன்னா அது என்ன? ஹுத்துபா அப்படிங்கிறாங்கல்ல. அப்படின்னு சொல்லிக்கிட்டு மிம்பர்ல ஏறி தமிழ்ல பேசிடக்கூடாது, அரபில தான் பேசணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்வாங்க? கீழே நின்று 1/2 மணி நேரம் அந்த இமாம் மக்களுக்கு பயான் செய்வாரு. அந்த மாதிரி பயான் செய்யும்போது கூட என்ன செய்ய மாட்டாங்கன்னு சொன்னா, கொஞ்சம் லேட்டா வர்றாங்கல்ல, அவங்க 2 ரக்காத்து தொழுவுறாங்கல்ல தஹியத்துல் மஸ்ஜித், அதை தொலை விட மாட்டாங்க. தொலை விடாம என்ன செய்வாங்கன்னு சொன்னா, எல்லாரும் வர்றவங்களே மார்க்கத்தை படிக்காதவங்க வந்து உட்காருவாங்க. வந்து உட்கார்ந்து போட்டு அவர் என்ன செய்வாருன்னு சொன்னா, பயான முடிச்சதுக்கு அப்புறம் மிம்பல்ல ஏறுறதுக்கு முன்னால ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுப்பாரு. 5 நிமிஷம் எதுக்கு? தொழுவுறதுக்கா, தஹியத்துல் மஸ்ஜித் தொழுவுறதுக்கா. நான் கேட்கிறேன், தஹியத்துல் மஸ்ஜித் என்பது வந்தவுடன் தொழுவது தஹியத்துல் மஸ்ஜிதா, 1/2 மணி நேரம் உட்கார்ந்து போட்டு தொழுவது தஹியத்துல் மஸ்ஜிதா? அப்ப 1/2 மணி நேரம் உட்கார்ந்து ஹுத்துபாவை கேட்டுவிட்டு என்ன செய்வாங்க? பயானை கேட்டுவிட்டு ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுத்து தொழுவுறாங்க. அதுக்கு பிறகு மிம்பல்ல ஏறுறார். ஏறி அவர் அரபியில என்ன செய்யறாரு? ஹுத்துபா கொடுக்கிறார். அப்ப நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னு சொன்னா, பள்ளிக்கு வந்த உடனே 2 ரக்காத்து தொழுவாம உட்கார்றாங்கல்ல, தொலை விடாம வைக்கிறாங்கல்ல, அப்படி தொழுவ கூடாதுங்கிற மாதிரி ஹத்தீபுகளே இமாம்களே சொல்றாங்கல்ல, இது ஒரு சுன்னத்தை புறக்கணிப்பதா இல்லையா? நீங்க ஹதீசுகளை படிச்சு பாருங்க. இமா புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் 930வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. நான் அப்படியே இந்த ஹதீஸை வாசிக்கிறேன். ஜாஅ ரஜுலுன், ஒரு மனிதர் வந்தார். எப்போது வந்தார் என்று சொன்னால், வன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஹ்துபு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதுபா கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது. புரிஞ்சா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதுபா கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சஹாபி வந்தார். எப்போது என்று சொன்னால், யௌமல் ஜும்ஆத்தி, என்னைக்கு? ஜும்மாவுடைய அன்னைக்கு. ஜும்மாவுடைய அன்னைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதுபா கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு சஹாபி கொஞ்சம் லேட்டா வந்தார். கொஞ்சம் லேட்டா என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா, தொழுவாம தஹியத்துல் மஸ்ஜித் தொழுவாம என்ன பண்ணிட்டாரு? உட்கார்ந்துட்டாரு. உட்கார்ந்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை நேரடியா பார்த்து அவர்கிட்ட கேட்பாங்க, அஸல்லைத யா ஃபுலான், சகோதரரை தொழுது விட்டாயா? 2 ரக்காத் தொழுது விட்டாயா அப்படின்னு கேட்டாங்க. காலலா, அவர் என்ன சொன்னாரு? இல்ல தொழுவல, தொழுவாம உட்கார்ந்துட்டேன் அப்படின்றாரு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிட்ட சொல்லுவாங்க, கும், என்ன செய்ய? எந்திரி. தொழுவாம உட்கார்ந்துட்டாருங்க. உட்கார்ந்தவரை பார்த்து ரசூலுல்லாஹ் கண்டிக்கிறாங்க, கோபப்படுறாங்க. கோபப்பட்டு சொல்றாங்க, கும், எந்திரிங்கள், ஃபர்கல், நீங்கள் தொழுவுங்கள், தொழுதுவிட்டு உட்காருங்கள் அப்படின்னு சொன்னதாக இந்த ஹதீஸ் பேசுகிறது. அதே புகாரியுடைய 931வது ஹதீஸ் இந்த ஹதீஸ். அடுத்த ஹதீஸை பார்த்தீங்களாக்க, ஃபஸல்லி ரகாத்தைனி, என்ன செய்யுங்கள்? 2 ரக்காத்துகள் தொழுதுவிட்டு, ஹஃபீஃபத்தைனி, சுருக்கமாக 2 ரக்காத்துகளை தொழுதுவிட்டு உட்காருங்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னு ஹதீஸ் பேசுகிறது. அப்ப ஜும்மாவுக்கு கொஞ்சம் லேட்டா வர்றாங்கன்னு சொன்னாலே 2 ரக்காத்து தொழுது போட்டுத்தா உட்காரனே, தொழுவாம உட்கார கூடாது. உட்கார்ந்த சஹாபி ரசூலுல்லாஹ் எந்திரிச்சு 2 ரக்காத் தொழுவுங்கன்னு சொன்னாங்க என்றெல்லாம் ஹதீசுகள் பேசுகின்றன.
இன்னொரு ஹதீஸை பார்த்தீங்களாக்க இமாம் முஸ்லிம் அவர்கள் தன்னுடைய சஹீஹ் முஸ்லிமில் 875வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு பண்றாங்க. கொஞ்சம் லேட்டா வந்தார்ல, லேட்டா வந்து தொழுவாம உட்கார்ந்தார்ல, அந்த சஹாபியுடைய பேர் என்ன என்று சொன்னால் சுலைக் ரலியல்லாஹு அன்ஹு. சஹாபி பேர் என்ன? சுலைக் ரலியல்லாஹு அன்ஹு. அவரு தான் தொழுவாம உட்கார்ந்துட்டாரு. அவர்கிட்ட தான் ரசூலுல்லாஹ் எந்திரிச்சு என்ன செய்யுங்க, 2 ரக்காத் தொழுவுங்கன்னு சொன்னாங்க. அப்படின்னு நேரடியாகவே ஹதீஸ் வருகிறது. அப்ப நேரடியான சுன்னாவை ஜும்மாவுக்கு வர்றவங்க தொழுது புட்டுத்தான் உட்காரனே, தொழுவாம உட்கார கூடாது, உட்கார்ந்தவரை எந்திரிச்சு 2 ரக்காத் தொழுவுங்கன்னு சொன்னாங்க என்றெல்லாம் நேரடி சுன்னா வந்திருக்க. இந்த நேரடி சுன்னாவை மார்க்கம் என்ற போர்வையில், ஆலிம்கள் என்ற போர்வையில், இமாம்கள் என்ற போர்வையில், ஹதீபுகள் என்ற போர்வையில் இந்த சுன்னாவை குழி தோண்டி புதைக்கிறோமே, இது மிகப்பெரிய பாவமா பாவம் இல்லையா? என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, இமாம் புகாரி ஒரு தலைப்பையே போடுறாங்க. தலைப்பு என்ன என்று சொன்னால் பாபு மன்ஜா வல் இமாம் யஹ்துபு ஸல்லா ரகஅத்தைனி ஹஃபீஃபத்தைன். ஒரு பாடத்துக்கு பேரு பாபு, பாடம். புகாரில வந்து ஒரு பாடம் வருகிறது. ஒரு பாடம் என்ன பாடம்? மன்ஜா, ஒருவர் வருகிறார். எப்போது வருகிறார்? வல் இமாமு யஹ்துபு, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இமாமு ஹுதுபா கொடுத்து கொண்டிருக்கும் போது ஒருவர் லேட்டாக வருகிறார் என்று சொன்னால் ஸல்லா ரகஅத்தைனி ஹஃபீஃபத்தைனி, அவர் 2 ரக்காத்துகள் தொழட்டும் அப்படிங்கிறது ஒரு பாடத்தை இமாம் புகாரி போடுறாங்க. போட்டுதான் இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. அப்ப இமாம் புகாரி ஒரு தலைப்பையே போடுறாங்க, பாடத்தையே போடுறாங்க, ஹதீஸை போடுறாங்க. நேரடியா தெளிவா ஹதீஸ் வருகிறது. அப்ப இந்த மாதிரி ஹதீஸுகள் புறக்கணிக்கப்படுகிறது என்று சொன்னால் அப்ப சுன்னாவை கல்யாணத்துல வந்து ஃபமன் ரகிப அன் சுன், கல்யாணம் முடிக்கிறது மட்டும் சுன்னத்து கிடையாது. அப்ப ஃபமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்ப இந்த மாதிரி துளு விடாம தடுக்கிறாங்கல்ல, இது வந்து ஃபமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னிக்குள்ள வருவாங்க என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி பார்த்தீங்களாக்க இவங்க நினைக்கிறாங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்ல பேசினா தான் அது பயானு, அரபில பேசினா ஹுத்துபா. சில சமயத்துல கல்யாணத்துக்கு போனமாக்க சொல்லுவாங்க, ஜி நீங்க பயான் செய்யுங்க, நான் ஹுத்துபா கொடுக்குறேன். சரியா சொல்றாங்க, நீங்க பயான் செய்யுங்க, நான் ஹுத்துபா கொடுக்குறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க தமிழ்ல பேசுங்க, நீங்க தமிழ்ல மக்களுக்கு உபதேசம் பண்ணுங்க. நீங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவேன், நான் வந்து அரபு நாட்டில் பிறந்தவன், நான் சவுதியில பிறந்தவங்கிறனால நான் அரபில ஹுத்துபா கொடுக்குறேன் அப்படிலாம் பண்ணுவாங்க. அப்ப பயான் என்று சொன்னாலும் ஹுத்துபா என்று சொன்னாலும் ஒன்றுதான். உதாரணமா இவங்க நினைக்கிறாங்கல்ல, பயான்டா அது வந்து தமிழ்ல பேசலாம், தமிழ்ல பேசுறதா பயானு அப்படின்னு சொல்றாங்களே இல்லையா? இந்த பயான் என்ற வார்த்தை அரபி வார்த்தை. பயான் என்ற வார்த்தைக்கு நேரடி பொருள் என்ன என்று சொன்னால் விளக்க உரை, தெளிவாக பேசுதல். பயானுக்கு என்ன அர்த்தம்? விளக்க உரை, விரிவுரை, தெளிவாக பேசுதல். அதுக்கு பேர் என்ன? பயான். குர்ஆன் வந்து அரபில் இருக்குதா தமிழ்ல இருக்குதா? அல்லாஹ் எந்த மொழியில இறக்கனா? எந்த மொழியில இறக்கனா? அரபில தான் குர்ஆன் அல்லாஹ் இறக்கனா. இவங்க சொல்றாங்கல்ல பயான்டா தமிழ், ஹுத்பாண்டா என்ன அரபிங்கிறாங்கல்ல. குர்ஆன தமிழ் மொழியில் அல்லாஹ் இறக்கவில்லை, தர்ஜுமா செய்து வைத்திருக்கிறோம். அல்லாஹ் இறக்கிய மொழி எந்த மொழி? அரபி மொழி. குர்ஆனை அல்லாஹ் அரபியில் குர்ஆன் இருக்கிறதே அதை அல்லாஹ் பயான் என்று பேசுகிறான். நீங்கள் குர்ஆனை படித்து பாருங்கள். திருமறை குர்ஆனின் சூரா ஆல இம்ரான் என்று சொல்லக்கூடிய 3வது அத்தியாயத்தின் 138வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், ஹாதா பயானுல் லின்னாசி வஹுதன் வ மௌஇலத்துன் லில் முத்தகீன். ஹாதா பயான், அல்லாஹ் குர்ஆனை பற்றி பேசுகிற போது ஹாதா ஹாதா என்று சொன்னால் இது என்று பொருள். பயானுன் இது என்னவாக இருக்கிறது? பயான். குர்ஆனை பற்றி பேசுகிறான், இது பயானாக இருக்கிறது. யாருக்கு? லின்னாசி, மனித குலத்திற்கு இது பயானாக இருக்கிறது. பயான் மாத்திரமல்ல, வஹுதன் நேர் வழிகாட்டியாக இருக்கிறது. நேர் வழிகாட்டி மாத்திரமல்ல, வ மௌஇலத்துன் உபதேசமாக இருக்கிறது. யாருக்கு என்று சொன்னால் லில் முத்தகீன், யார் முத்தகீன்களோ இறையச்சம் உள்ளவர்களோ அவர்களுக்கு இது பயானாக, ஹிதாயத்தாக, அது மாதிரி மௌஇலாவாக உபதேசமாக இருக்கிறது என்று அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப குர்ஆன் அல்லாஹ் பயான் சொல்லிட்டனால இது தமிழ்ல தான் குர்ஆன் எனக்குன்னு சொல்ல முடியுமா? அல்லாஹ் தெளிவா பேசுறான் பாத்தியலா, தெளிவா சொல்லப்பட்டிருக்கு பாத்தியலா. அதனால குர்ஆனுக்கு ஒரு பேர் என்ன? பயான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
அதே மாதிரி பார்த்தீங்களாக்க சூரத்துல் கியாமா என்று சொல்லக்கூடிய 75வது அத்தியாயத்தின் 19வது வசனத்திலே அல்லாஹ் பேசுகிறான். ஹதீஸுகளையும் அல்லாஹ் பயான் என்று சொல்கிறான். ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, செஞ்சாங்கல்ல, அங்கீகரிச்சாங்கல்ல, அதுக்கெல்லாம் பேர் என்ன? ஹதீஸுகளுக்கு பயான். குர்ஆனும் பயான், ஹதீஸும் என்ன? பயான். நான் ஏற்கனவே சொன்ன ஆயத்து குர்ஆன் பயானுங்கிறதுக்கு ஆதாரம். ஹதீஸ் பயானுங்கிறதுக்கு இந்த 2வது ஆயத்துக்கு பத்தியல 75வதுல 19வது ஆயத்து சும்ம இன்ன அலைனா பயானா லா துஹர்ரிக் பிஹி லிசானக லிதஜல பிஹி. அப்படியே நீங்க அவசரப்பட்டு என்ன செய்யாதீங்க, குர்ஆனை வேக வேகமா ஓத வேண்டாம். இன்ன அலைனா ஜமஅஹு வ குர்ஆனா ஃபைதா கரஅனாஹு ஃபத்தபிஉ குர்ஆனா சும்ம இன்ன அலைனா பயானஹு. இந்த குர்ஆனை சேர்ப்பது என் மீது கடமையாக இருக்கிறது. இந்த குர்ஆனை சேர்ப்பது மாத்திரமல்ல, இந்த குர்ஆனை பாதுகாப்பது மாத்திரமல்ல, இன்ன அலைனா பயானஹு, இதற்குரிய பயானை பாதுகாப்பதும் என் கடமையாக இருக்கிறது. குர்ஆனுக்கு பயான் அல்லாஹ் சொல்றான். குர்ஆனுக்கு பயான்டா எது? ஹதீஸ். அப்ப குர்ஆனை பாதுகாப்பது எப்போது என் கடமையோ, குர்ஆனுக்கு பயானாக ஹதீஸ் இருக்குது, ரசூலுல்லாஹ் சொன்னது செஞ்சது அங்கீகரிச்சது, அதுவும் என்ன? பயான். அந்த பயானை நான் பாதுகாப்பேன் அப்படின்னு ஹதீஸுகளுக்கும் அல்லாஹ் பயான் என்று பேசுகிறான். அதே மாதிரி நம்ம தெளிவாக ஒன்றை பேசுகிறோமா இல்லையா, நம்ம பேச்சு நம்ம வார்த்தை அதுவும் என்னதான்? பயானு தான். குர்ஆனை படிச்சு பாருங்க. சூரத்துர் ரஹ்மான் என்று சொல்லக்கூடிய 55வது அத்தியாயத்தின் 1 முதல் 4 வரை வரக்கூடிய வசனங்கள் உங்கள் எல்லோருக்கும் தெரியும். அர் ரஹ்மானு அல்லமல் குர்ஆன் ஹலகல் இன்சான அல்லமஹுல் பயான். அர் ரஹ்மான், ரஹ்மான் என்று சொல்லிவிட்டு அந்த ரஹ்மான் யார் என்று சொன்னால் அர் ரஹ்மானு அல்லமல் குர்ஆன், அவன்தான் குர்ஆனை கற்றுக் கொடுத்தான். ஹலகல் இன்சான, அவன்தான் இன்சானை படைத்தான். மாத்திரமல்லாமல் வ அல்லமஹுல் பயான், இன்சானுக்கு பயானை யாரு கற்றுக் கொடுத்தது என்று சொன்னால், யாரு கற்றுக் கொடுத்தது? அல்லாஹ் தான் கற்றுக் கொடுத்தான். இந்த இடத்தில் பயான் என்று அல்லாஹ் எதை சொல்றான்னு சொன்னா, எதை சொல்றான்? நம்ம தெளிவா ஒன்றை பேசுகிறோம் இல்லையா, நம்ம கணவன்கிட்ட பேசுறோம், மனைவிட்ட பேசுறோம், பிள்ளைங்கள்ட்ட பேசுறோம், வியாபாரத்தில் பேசுறோம், ஒரு விஷயத்தை தெளிவாக பேசி புரிய வைக்கிறோமே, அதுக்கு பேர் என்ன? பயான். அப்ப பயான் என்பது அல்லாஹ்வுடைய பேச்சு அரபியில் இருக்கிறது, அதுவும் பயான். ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சு அரபியில் இருக்கிறது, அதுவும் பயான். உலக மக்கள் எக்கச்சக்கமான 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் அவங்க தாய்மொழியில பேசுறாங்கல்ல, புரிய வைக்கிறாங்கல்ல, அதுக்கு பேர் என்ன? பயான். புரிஞ்சா? அப்ப பயான் என்று சொன்னால் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்வது. ஹுத்துபாங்கிறாங்க, ஹுத்துபான்னு அரபில தான் இருக்கணும் அப்படி நினைக்கிறாங்கல்ல, அப்படியும் கிடையாது. ஹுத்துபா என்று சொன்னாலும் ஹித்துபா என்று சொன்னாலும் ஹதுபுன், 3 வார்த்தை இருக்குது. ஒன்னு ஹுத்துபா, இன்னொன்னு என்ன? ஹித்துபா, இன்னொன்னு என்ன? ஹதுபுன். 3 வார்த்தை குர்ஆனில் வருகிறது. ஹுத்துபா என்று சொன்னாலும் முக்கியமான உபதேசம், ஹுத்துபாவுக்கு பொருள் ஹித்துபா. சரியா? ஹித்துபா குர்ஆனை படிச்சு பாருங்க. சூரத்துல் பக்கராவுடைய 235வது வசனம், வலா ஜுனாஹ அலைக்கும் ஃபீமா அரதும் பிஹி மின் ஹித்பத்தின் நிசா. பெண்களிடத்தில் இந்த மங்கினினா என்ன? அந்த நிச்சயதார்த்தம் பண்றாங்கல்ல, இந்த நிச்சயதார்த்தம் பண்ணுவது, ஒப்பந்தம் பண்ணுவது உங்கள் மீது குற்றம் இல்லை அப்படின்னு இந்த கல்யாண ஒப்பந்தம் பண்றாங்கல்ல, அது அரபில ஹித்துபா. அல்லாஹ் சொல்ற ஹித்துபா அப்படிங்கிறான். அப்ப இந்த நிச்சயதார்த்தம் என்பது கன்ஃபார்ம் பண்ணுவது, ஆண் பெண் மாப்பிள்ளை பொண்ணு கன்ஃபார்ம் பண்ணுவது முக்கியமான நிகழ்ச்சியா இல்லையா? இது ஹித்துபா. அதே மாதிரி பாத்தீங்களாக்க 27வது ஜுஸுவுடைய ஆரம்பம் என்ன? காலஃபமா ஹதுபுக்கும் ஐயுஹல் முர்சலூன். காலஃபமா ஹதுபுக்கும், உங்களுடைய முக்கிய செய்தி என்ன? ஐயுஹல் முர்சலூன், ரசூல்மார்களே. யாரு கேட்டது? சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்கள்ட்ட மலக்குமார்கள் வந்தாங்கல்ல, மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்தில் வந்த தூதர்கள். அப்ப மலக்குமார்களை பார்த்து இப்ராஹிம் நபி கேட்டாங்க, காலஃபமா ஹதுபுக்கும் ஐயுஹல் முர்சலூன். மலக்குமார்கள் வந்த நோக்கம் என்ன என்று சொன்னால், லூத் நபியுடைய சமுதாயத்தை அழிக்கணும். லூத் நபியுடைய சமுதாயத்தை அழிப்பதற்காக மலக்குமார்கள் வந்தாங்க. இப்ராஹிம் நபியிட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, மனித உருவத்தில் வர்றாங்க. இப்ராஹிம் நபிக்கு தெரிகிறது, கேட்கிறாங்க, காலஃபமா ஹதுபுக்கும் ஐயுஹல் முர்சலூன், ரசூல்மார்களே நீங்கள் வந்த முக்கியமான நோக்கம் என்ன, செய்தி என்ன அப்படின்னு கேட்டதாக குர்ஆன் பேசுகிறது. அப்ப என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, நீங்க ஹுத்துபான்னு சொன்னாலும் பயான்னு சொன்னாலே ரெண்டு என்ன? ஒண்ணுதான். இன்னும் சொல்ல போன
பயான்டா கீழண்டு பேசணும், குத்துபானா என்ன செய்யணும், மிம்பர்ல ஏறுறேன்னு. மிம்பர்ல ஏறி பயான் செய்யக்கூடாது. சில கல்யாணத்துல போய் பேசிட்ட பாக்க, என்ன ஜத்து மாஷா அல்லாஹ் சூப்பரா பேசுனிய, ஆனா பயான் குத்துபா பண்ணவே இல்லையே, பயான் செஞ்சுட்டு போறீங்கள என்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. என்ன மிம்பர்ல ஏறி அரபில குத்துபா பண்ணாம தமிழ்ல பயான் செய்யறிய பேசிக்கு கேட்கிறாங்க. இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த வெள்ளிக்கிழமை இருக்கு பத்தியல, இந்த வெள்ளிக்கிழமை மட்டும் தான் மிம்பர்ல ஏறணும், மிம்பர்ல ஏறிட்டாலே அரபில தான் பேசணும், பாக்கி எல்லா மொழியும் ஹராம். தமிழ்ல பேசுறது ஹராமு, உருதுல பேசுறது ஹராமு, தெலுங்குல பேசுறது ஹராமு, எதான் ஹலாலு, அரபி மட்டும் தான் ஹலாலு. இவங்க தப்பு தப்பா புரிஞ்சு வச்சுக்கிறாங்க, தப்பு தப்பா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் கேட்க, இந்த மிம்பர் என்பது வந்து ஒரு ஸ்டேஜுங்க. ஒரு மீட்டிங்கு போறோம், மீட்டிங்கு போகும்போது எல்லா மக்களும் பார்க்கணுமா இல்லையா, இவரும் மக்களை பார்க்கணும், மக்கள் அவரை பார்க்கணுமா இல்லையா, அதுக்கு என்ன ஒரு ஸ்டேஜ் போடுறாங்கல்ல, அது மாதிரி மிம்பர் என்பது ஒரு ஸ்டேஜ், அவ்வளவுதான். இதுல வந்து அரபில தான் பேசணும், தமிழ்ல பேசக்கூடாது அப்பெல்லாம் எந்த சட்டமும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெள்ளிக்கிழமை மட்டுமா மிம்பர்ல ஏறினாங்க? நீ ஹதீஸை படிச்சு பாருங்க. இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம் தங்களுடைய சஹீஹ் முஸ்லிமுடைய 2892வது ஹதீஸாக பதிவு பண்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் ஃபஜ்ர் தொழுகையை தொழ வைத்தார்கள். ஃபஜ்ர் தொழுகையை தொழ வைத்து விட்டு மிம்பரிலே ஏறினார்கள். ஃபஜ்ர் தொழுகையை தொழ வைக்கிறாங்க. தொழு வச்சு போட்டு சஹாபாக்களுக்கு முக்கியமான உபதேசம் பண்ண விரும்புறாங்க. எங்க ஏறி பண்ணாங்க? மிம்பர்ல ஏறி பண்ணாங்க. ஹதீஸ் வருது. அது மாதிரி லுஹரை தொழ வைத்தார்கள், மக்களுக்கு உபதேசம் பண்ண விரும்புறாங்க. எங்க ஏறினாங்க? வெள்ளிக்கிழமை இல்ல, வேற நாள்ல மிம்பர்ல ஏறி உபதேசம் பண்ணாங்க. அது மாதிரி அசரை தொழ வைத்தார்கள், மக்களுக்கு உபதேசம் பண்ண ஆசைப்பட்டாங்க. என்ன பண்ணாங்க? மிம்பர்ல ஏறி உபதேசம் பண்ணாங்க. அசருக்கு பிறகு ஜும்மா, அது மாதிரி ஃபஜ்ருக்கு பிறகு அப்படிலாம் ஹதீஸ் வருது. அதே மாதிரி நீங்க பார்த்தீங்க சஹாபாக்கள் எல்லாம் அவங்க முதல் குத்துபா கொடுப்பாங்கல்ல. உதாரணமாக சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபாவை ஆக்கப்பட்டாங்க. கலீஃபாவை ஆக்கப்பட்ட உடனேயுமே கலீஃபா முதல் குத்துபா கொடுத்தாங்கல்ல. சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு முதல் கலீஃபாவை ஆன உடனேயுமே மிம்பர்ல ஏறி சொல்லுவாங்க, அல்லாஹ்வை புகழ்ந்தாங்க, ரசூலுல்லாஹ் மேல ஸலவாத் சொன்னாங்க. சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஐயுஹன் நாஸ் இன்னி கது உள்ளீது அலைக்கும் வலஸ்து பிஹைரிக்கும் ஃபஇன் அஹ்ஸன்து ஃபஅஈனுனி வஇன் அஸஅது ஃபகவ்விமுனி அத்தீஉனி மா அத்தஅத்துல்லாஹ வரசூலஹு ஃபஇன் அஸைத்துல்லாஹ வரசூலஹு ஃபலா தாஅத லி அலைக்கும் என்பது சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு செய்த முதல் குத்துபா. குத்துபா வெள்ளிக்கிழமை குத்துபா கிடையாது. பையாத்து வாங்கிட்டு முதல் குத்துபா, முதல் உபதேசம் பண்றாங்க. மக்களே, சமுதாயமே, நீங்க எல்லாம் என்னைய கலீஃபா ஆக்கிட்டீங்க, நான் கலீஃபா ஆகுறதுக்கு எந்த தகுதியும் இல்லை, நான் ஆசைப்படல, நீங்க என்னை ஆக்கிட்டனால நான் ஏத்துக்கிறேன். நீங்கள் எல்லோரும் என்னை பின்பற்றுங்கள், எதுவரை எனக்கு கட்டுப்படுங்கள் என்று சொன்னால், நான் எதுவரை அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கட்டுப்படுகிறேனோ அதுவரை நீங்கள் எல்லோரும் எனக்கு கட்டுப்படுங்கள். நான் அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மாற்றமாக சொன்னாலோ செய்தாலோ நீங்கள் எனக்கு கட்டுப்படாமல் எனக்கு சுட்டி காட்டி என்னை நெறிப்படுத்துங்கள் என்பதுதான் அவர்கள் செய்த முதல் குத்துபா. மூணாவது கலீஃபா, அந்த அப்துல் ரஹ்மான் மூணாவது கலீஃபா அவங்க தானே செய்யறாங்க, அறிமுகப்படுத்துறாங்க. அந்த அறிமுகப்படுத்தும் போது ஜும்மாவுடைய அது சுபுஹ் தொழு வைக்கிறாங்க. சுபுஹுக்கு பிறகு குத்பாவுல மிம்பர்ல ஏறுறாங்க. மிம்பர்ல ஏறி என்ன பண்ணாங்க? இவர் தான் மூணாவது கலீஃபா, உஸ்மான் தான் மூணாவது கலீஃபா என்று அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹுவை மூணாவது கலீஃபா என்று அறிமுகப்படுத்தினார்களே. எப்ப படுத்துறாங்க? ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு மிம்பர்ல ஏறி பண்ணாங்க என்றெல்லாம் வரலாறுகள் பேசுகின்றன. அப்ப என் அருமை சகோதரர்களே, மிம்பர்ல ஏறிட்டாலே அரபில தான் பேசணும், புரிஞ்சா? கீழே நின்று தான் என்ன செய்யணும்? பயான் செய்யணும் அப்படிங்கிறாங்கல்ல. இதெல்லாம் சும்மா. அப்ப பயான் சொன்னாலும் ஹுதுபா என்று சொன்னாலும் ரெண்டு என்னதான்? ரெண்டு ஒண்ணுதான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப ஜும்மாவுக்கு கொஞ்சம் லேட்டா வந்துவிட்டு உட்கார்ந்துடுறாங்கல்ல, பேசாம உட்கார்றாங்கல்ல, டைம் 5 நிமிஷம் கொடுக்குறாங்கல்ல. அப்புறம் பாருங்க, ஒரு சுண்ணத்தை புறக்கணிக்கிறதுக்கு பல சுண்ணத்தை செய்யறாங்க, புறக்கணிக்கிறாங்க. அப்ப ஒரு ஹதீஸையுமா புகாரி 1163வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதா தஹல அஹதுக்குமுல் மஸ்ஜித ஃபலா யஜ்லிஸ் ஹத்தா யுஸல்லிய ரகஅத்தைன். இதா தஹல, உங்களுக்கு இந்த அரபி வார்த்தை புரியும், ஈஸியான வார்த்தை தான். இதா தஹல அஹதுக்குமுல் மஸ்ஜித, இதா தஹல, இது மட்டும் வகுப்பா இருந்துட்டு வைங்களேன்,
ஒவ்வொரு ஆளா நீங்க எந்திரிங்க சொல்லுங்க தர்ஜுமா செய்யுங்கன்றுவேன். புரிஞ்சா? ஜும்மாங்கிறனால சொல்ல மாட்டேன், சொல்ல முடியாது. சரியா? அதனால இதா தஹல அஹதுக்குமுல் மஸ்ஜித, உங்களில் ஒருவர் பள்ளியில் நுழைந்தால், பள்ளிவாசலுக்கு வந்தால், ஃபலா யஜ்லிஸ், அவர் என்ன செய்ய வேண்டாம்? உட்கார வேண்டாம், உட்கார வேண்டாம். எப்ப பள்ளிக்கு வந்தால், உங்க வீடு இல்ல, வீடு வேற பள்ளிவாசல் வேற, பள்ளிவாசல் புனித ஸ்தலம், இந்த புனித ஸ்தலத்திற்கு நீங்கள் வந்து விட்டால் ஃபலா யஜ்லிஸ், நீங்கள் உட்கார வேண்டாம். எதுவரை உட்கார வேண்டாம்? ஹத்தா யுஸல்லிய ரகாத்தைன், 2 ரக்காத்துகள் தொழும் வரை, 2 ரக்காத்துகள் தொழுற வரையில உட்காராதிய. நானா சொன்னேன்? ஃபலா யஜ்லிஸ் நானா சொன்னேன்? யார் சொன்னது? லா இலாஹ இல்லல்லாஹுக்கு பிறகு எந்த முஹம்மதை ரசூலுல்லாஹ் என்ற கலிமா சொல்லிருக்கிறோமோ அந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னாங்க என்று இமாம் புகாரி பதிவு பண்ணிருக்கிறாங்களே. நம்ம ஜும்மாவுடைய டயத்துல வந்து உட்காராரு. சில பள்ளிவாசல் நான் பார்த்துருக்கிறேன், கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர் கொஞ்சம் லேட்டா வந்து தொழுகிறாரு. அந்த ஹஜரத்து உட்காருங்கப்பா, உட்காருங்கப்பா, தொழுகிற ஆளை என்ன உட்காருங்கப்பா அப்படி. இதெல்லாம் நான் பள்ளிவாசல் பேரையெல்லாம் சொல்லிடுவேன். அஜரத்து பேரை அது நல்லா இல்லை, அது சபை நாகரீகம் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அது மாதிரியான ஆலிமுசாக்கள் நாங்கள் எல்லாம் சுன்னத்து வல் ஜம், இதான் சுன்னத்து. ரசூல்லா சுன்னத்துனா தொழுதுப்பா, தொழுதுட்டு உட்காரு, அதானங்க சுன்னத்து. ரசூல்லா தொழுதார்ல, அவர் தானங்க ஜமாத்து. அப்ப சுன்னத்து தொழுவ சொன்னிச்சு, ஜமாத்து எந்திரிச்சு தொழுதுச்சு அப்படின்னு இருக்குது. சுன்னத்து வல் ஜமாத்துன்னு பேரை வச்சுக்கிட்டு தொழுவாம உட்காருங்க அப்படிங்கிறாங்களே. இது புறக்கணிக்கப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு சுன்னத்து. இந்த சுன்னத்தை புறக்கணிக்கிறாங்க அப்படிங்கிற புரிஞ்சுக்கிறங்க. இன்னும் சொன்ன போனா தஹியத்துல் மஸ்ஜிதை பொறுத்தவரை மிக வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னா. நம்ம மார்க்கத்தில் சில நேரங்களில் நஃபில் தொழுகைகள் தொழுவக்கூடாது. ஃபஜ்ரிலிருந்து சூரியன் உதிக்கும் வரை, அசரிலிருந்து சூரியன் மறையும் வரை. அதே சமயத்தில் நீங்க ஃபஜ்ருக்கு பிறகு பள்ளிக்கு வரியன்னு வைங்கள, தொழுதுபட்டு எங்கேயோ தொழுதுபட்டு வர்றீங்க, சூரியன் உதிக்கிறதுக்குள்ள வர்றீங்க, அல்லது அசரை எங்கேயோ தொழுதுபட்டு மகரிபுக்குள்ள வர்றீங்க, நீங்க என்ன செய்யணும்? தஹியத்துல் மஸ்ஜிது தொழுவணும், தஹியத்துல் மஸ்ஜிது தொழுவணும். நஃபீல்கள் தொழத்தான் தடை இருக்கிறதே தவிர அந்த நேரத்தில் இந்த காரணத்திற்காக தொழக்கூடிய தொழுகை இருக்க இல்லையா? நான் கேட்கிறேன், அசரு தொழுகைக்கு பிறகு நீங்கள் ஜனாசா தொழுகையை தொழுவலாமா, தொழுவக்கூடாதா? அசருக்கு பிறகு தொழுவலாம். அசருக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்களாக்கே சூரியன் கிரகணம் ஏற்படுகிறது. கிரகண தொழுகை அசருக்கு பிறகு ஏற்பட்டால் நீங்கள் தொழுவலாமா கூடாதா? தொழ வேண்டும், தொழ வேண்டும். அதே மாதிரி தஹியத்துல் மஸ்ஜிதை பொறுத்தவரை இந்த தொழக்கூடாத நேரத்தில் நீங்கள் பள்ளிவாசலுக்கு வந்தாலும் கூட நஃபீல்கள் தான் தொழக்கூடாதே தவிர தஹியத்துல் மஸ்ஜித் என்ன செய்யணும்? தொழுவனே என்றெல்லாம் இமாம்களுடைய ஃபத்வாக்களை பார்க்கிறோம். அப்ப நம்ம தொழுவாம உட்கார்றமே, இது முதல் முக்கியமான பாவம், முக்கியமான தப்பு என்பதை புரிஞ்சுக்கிறங்க. 2வது, நான் நிறைய லிஸ்ட் கொண்டு வந்த நேரம் பறந்து ஓடுது. 2வது ஒரே ஒரு செய்தியை நான் சுருக்கமா சொல்லி முடிச்சிடுறேன். புறக்கணிக்கப்படக்கூடிய சுன்னத்துகள்ல ஆமீன் என்பதை சத்தமாக சொல்லுவது புறக்கணிக்கப்படுகிறது. எப்ப ஆமீன் சொல்றது? நம்ம எல்லாம் உல்டா தானே, நம்ம உல்டாவா தான் அடிப்போம். எப்படி உல்டா? தொழுகைக்கு பிறகு ஹஜ்ரத் துவா செய்வாரு, அது பிதாத்து. சரியா? அந்த துவாவுக்கு ஆமீன் ஆமீன் சத்தமா ஆமீன் அப்படிங்க வராங்க. அப்ப இந்த ஆமீன் மார்க்கத்தில் இல்ல. புரிஞ்சா? எந்த ஆமீன் நீங்கள் சத்தமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இமாம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன் என்ற தொழுகையிலே ஓதினால் ஃபகூலு ஆமீன், நீங்கள் ஆமீன் என்று சத்தமா. நம்ம பள்ளிவாசலையே பார்க்கறாங்க, நம்ம பள்ளிவாசலையே பாதி பேர் தான் சத்தமா சொல்றாங்களே தவிர ஆமீன பாதி பேர் என்ன செய்யறாங்க? மெதுவா தான் சொல்றாங்க. பழக்க தோஷம். புரிஞ்சா? இங்க வந்தாலே அங்க இருந்து அந்த பழக்கம் இருக்குல்ல, அந்த பழக்கத்துல இங்க பாத்தீங்கன்னாக்க பாதி பேர் கம்முன்னு நிப்பாங்க. கம்முண்டா அவர் மெதுவா வாய்க்குள்ள சொல்லுவாரு. ஏன் வாய்க்குள்ள சொல்லணும்? கொஞ்சம் சத்தமா, 1000 சத்தமா பேசுறீல்ல, ரசூல்லா சத்தமா சொல்ல சொன்னாங்கல்ல, சத்தமா ஆமீன் சொல்லுங்கல. புரிஞ்சா? அப்ப புறக்கணிக்கப்படக்கூடிய இன்னொரு முக்கியமான சுன்னத்தை என்ன என்று சொன்னால் ஆமீன் என்பதை மெதுவாக சொல்றாங்கல்ல, அது தப்பு. ஆமீன் என்ன செய்யணும்? சத்தமா சொல்லணும். நீங்க ஹதீஸ பாத்தீங்களாக்க இமாம் புகாரி ஒரு பாடத்தை போடுறாங்க. பாடத்துக்குரிய தலைப்பு என்ன என்று சொன்னால் பாபு ஜஹ்ரில் இமாமி பித்தமீன். பாபு என்று சொன்னால் பாடம், ஜஹ்ர் என்று சொன்னால் சத்தமாக சொல்லுவது, இமாம் என்று சொன்னால் இமாம் சத்தமாக சொல்வதை பற்றிய பாடம். எதை சத்தமாக சொல்வது? பித்தமீன். தமீன் என்று சொன்னால் ஆமீன் என்று சொல்வது. ஆமீனை இமாம் சத்தமாக சொல்வதை பற்றிய பாடம் இமாம் புகாரி போடுறார்.
இமாம் புகாரி போட்டு அதுல புகாரில 780வது ஹதீஸாக பதிவு பண்றாங்க. இதா அம்மனல் இமாமு ஃபஅம்மினு, இமாம் கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலீன் என்று சொல்லிவிட்டு அம்மன, அவர் என்ன செய்யணும், ஆமீன் என்பதை சத்தமாக அவரும் சொல்லட்டும். அப்படி சொல்லும் போது ஃபஅம்மினு, நீங்களும் சத்தமாக என்ன செய்யுங்கள், ஆமீன் சொல்லுங்கள். நான் சொல்லலங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்படி சொல்லிவிட்டு சொல்றாங்க, எப்பா நீங்க மட்டும் இல்ல, உங்களோடு சேர்ந்து யார் ஆமீன் சொல்றது, மலக்குமார்கள் ஆமீன் சொல்லுகிறார்கள். இங்க இருக்கக்கூடிய மலக்குமார்கள் மாத்திரமல்ல, மன்ஃபி சமாயி, வானத்தில் இருக்கக்கூடிய மலக்குமார்களும் அந்த சமயத்தில் உங்களோடு சேர்ந்து ஆமீன் சொல்லுகிறார்கள். மலக்குகள் சொல்லக்கூடிய ஆமீனோடு நீங்கள் சொல்லக்கூடிய ஆமீன் ஒத்து அமைந்து விட்டால் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, நீங்கள் முன் செய்த எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. இந்த ஆமீனை சத்தமா சொல்றோம்ல, எல்லாருமா சேர்ந்து சொல்றோம்ல, இப்படி எல்லாருமா சேர்ந்து சொல்லக்கூடிய இந்த ஆமீனுக்கு, சத்தமா சொல்லக்கூடிய ஆமீனுக்கு நம்ம செஞ்ச அம்புட்டு பாவம் மன்னிக்கப்படுது அப்படின்னு ஹதீஸ் வருது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழு வைக்கும் போது கொஞ்சம் சத்தமா சொன்னாங்க. முதல் சஃப்ல கேட்கக்கூடிய அளவுக்கு என்ன பண்ணாங்க, அவங்க இமாம் வந்து சத்தமா சொன்னாங்க அப்படின்னு ஹதீஸ் வருது. அது மாதிரி தொழக்கூடிய மாமும்கள் பின்னாண்டு தொழுகிறாங்கல்ல, இமாமட்டும்ல, மாமும்களும் சத்தமா சொல்லணும் அப்படின்னு அதே புகாரில 781 782வது ஹதீஸாக எல்லாருமே சத்தமா ஆமீன் சொல்லுங்க அப்படின்னு ஹதீஸ் வருது. இதுல பாத்தீங்களாக்க இதை எல்லா இமாம்கள் ஏத்துக்குருவாங்க. இமாம் ஷாஃபி ஏத்துக்குருவார், இமாம் அஹ்மது பின் ஹம்பல். இந்த ஷாஃபி மஹல்லா கேரளால போய் பாருங்களேன், கேரளாவில் வந்து ஆமீன் சத்தமா சொல்றாங்களா இல்லையா, சத்தமா சொல்றாங்க. எங்க ஏரியா, இந்த கடற்கரை ஏரியாவில் போய் பாத்தீங்களாக்க எல்லாத்திலையும் சத்தமா ஆமீன் சொல்லுவாங்க. திருச்சிக்குள்ள வந்து பாருங்களேன், கம்ம நிப்பாங்க. நம்ம மத்த பள்ளிக்கு போய் ஆமீன் சொல்ல பயமா இருக்கும், அடிச்சு போட்டுருவாங்களோ, சண்டை இண்டைக்கு வந்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிவிட்டு, புரிஞ்சா? ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொன்னாங்க, சத்தமா சொல்லுங்கப்பான்னு சொன்னாங்க, சஹாபாக்கள் சொன்னாங்கன்னு இருக்குது. இதை பத்தி நான் ஒரே ஒரு செய்தியை சொல்றேன். இமாம் புகாரி பதிவு பண்றாங்க, எல்லா சஹாபாக்களும் சத்தமா ஆமீன் சொன்னாங்க. ஒரே ஒரு நேரமின்மையை நிறைய லிஸ்ட் வச்சுக்கிறேன், என்னைய விட்டா 3 மணி வரை பேசிடுவேன். ஒரே ஒரு லிஸ்ட் நான் சொல்லி முடிச்சிடுறேன். பெரிய ஒரு சஹாபி அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க சொல்றாங்க, அவங்க அம்மன இப்னு ஜுபைர் அவங்க ஹலீஃபாவா இருந்தாங்கல்ல, அப்ப அவங்க தொழு வைக்கிற அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்றாங்க, ஆமீன் என்பதை சத்தமாக சொன்னார்கள். வமன் வராஹு, அவங்களுக்கு பின்னால் மக்கள் தொழுவாங்கல்ல, அவங்க ஆமீன் என்ன பண்ணாங்க, சத்தமா சொன்னாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஹத்தா இன்னலில் மஸ்ஜிதி லஜ்ஜதன், பள்ளிவாசலிலிருந்து அந்த சப்தம் வெளியே போகும். வெளியே மக்கள் நிற்கிறாங்கல்ல, ஏத்த விட்டு இருக்கிறாங்கல்ல, அவங்கள தொழுகை ஆரம்பிச்சுட்டாங்க, மக்கள் ஆமீன் சொல்லிட்டாங்க அப்படின்னு சத்தம் வெளியே போகக்கூடிய அளவுக்கு என்ன செய்யும், அந்த சத்தம் வெளியே போகும் அப்படின்னு இந்த வரலாறு பேசுகிறது. அதே மாதிரி பாத்தியலாக்க ஒரு பள்ளிக்கு போனேன், ஒரு பள்ளிவாசல பாத்தியலாக்க நம்ம சகோதரர்கள் ஆமீன் சொல்லிடுறாங்களாம். நம்ம சகோதரர்கள் ஆமீன் சொல்லிடுறாங்கறனால அவர் எப்படி குறுக்கு வழியை கையாண்டார் அப்படின்னு சொன்னா, கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலீன் குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத், அவரை மூச்சு விடுறாரு. புரியுதா? நான் பள்ளிவாசலாம் சொல்லிடுவேன், நல்லா இருக்காது. அப்ப கைரில் வலல்லாலின் மூச்சு விடாம ஆமீன் சொல்ல டைம் கொடுக்காம நம்ம ஆளுக்கு சொல்லிடுறாங்க, குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத், அவரை மூச்சு விடுறான். இதா இப்படியா ஹதீஸ்? இப்படி செய்யலாமா? உங்களை அஜரத்து இமாமு, இது எவ்வளவு பெரிய தப்பு, எவ்வளவு பெரிய பாவம், எவ்வளவு பெரிய அநியாயம், எவ்வளவு ஒரு அக்கிரமா, நீங்க யோசிச்சு பார்க்க வேண்டாமா? ஒரு வரலாறு பதிவு பண்றேன். மிகப்பெரிய சஹாபி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க வந்து பஹ்ரைன் நாட்டுடைய கவர்னரா இருந்துக்கிறாங்க. பஹ்ரைனுடைய கவர்னராக அவங்க இருக்கும்போது அந்த பஹ்ரைன்ல வந்து ஒரு பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசலுக்கு ஒரு சஹாபி இமாமா இருந்தாங்க. அந்த இமாமுடைய பேர் என்ன என்று சொன்னால் அலா பின் ஹலரமி ரலியல்லாஹு அன்ஹு. புரியுதா? பஹ்ரைனுடைய கவர்னர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. பஹ்ரைன் பள்ளிவாசலுடைய இமாம் யாரு? அலா பின் ஹலரமி ரலியல்லாஹு, சஹாபி இருக்கிறாங்க. இந்த கவர்னராக இருக்கக்கூடிய முக்கியமான சஹாபி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அப்படி சொல்லுவாங்க, இமாமை கூப்பிட்டு சொல்லுவாங்க, லா தஃபுதுனி பி ஆமீன், ஆமீன் சொல்ல எனக்கு டயம் தராம இருந்துடாதீங்க, உத்தரவு போடுறாங்க. ஆமீன் சொல்றதுக்கு எனக்கு டயம் தராம பண்ணிடாதீங்க, நீங்க ஆமீன் சொல்றதுக்கு நீங்களும் சொல்லுங்க, நீங்க எனக்கு டயம் தாங்க, நம்ம எல்லாம் சொல்லணும். அப்படி சொல்றனால நம்ம முன் செஞ்ச பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான் அப்படின்னு
அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஆமீன் சொல்ல டயம் கொடுங்க, ஆமீன் சொல்லுங்க அப்படின்னு இருக்கிறாங்க. நம்ம ஹஸரத் கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலின் குல் ஹுவல்லாஹு அப்படி நிப்பாட்டுறாரு. இதெல்லாம் தப்பா, தப்பு இல்லையா? பாவமா, பாவம் இல்லையா? அப்ப என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, பள்ளிவாசல் என்பது, அதே மாதிரி ஆலிம்கள் என்பது, இமாம்கள் என்பது எதுக்காக? சொந்த சரக்க விற்க இல்லை. எதுக்கு? மார்க்கத்தை படிக்க, குர்ஆனை படிக்க, ஹதீஸ படிக்க, மக்களுக்கு நேரு வழிகாட்ட, சொர்க்கத்திற்கு அழைத்து செல்ல. அப்ப குர்ஆன் ஹதீஸை படிப்பது ஆலிம் மீது கடமை. அந்த படித்த செய்திகளை சொல்வது ஆலிம் மீது கடமை. சொர்க்கத்துக்குரிய பாதையை காட்டுவது யார் மீது கடமை? ஏன்னா நீங்க எல்லாம் மாஷா அல்லாஹ் பிசினஸ் மேன்கள். உங்க பிசினஸ் பார்க்க தான் உங்களுக்கு டைம் இருக்கு, மார்க்கத்தை படிக்க உங்களுக்கு டைம் இருக்காது. அதுக்குன்னு அவங்க என்ன செய்யணும்? அவங்களுக்கு ஓய்வு இருக்கு. ஓய்வுல மார்க்கத்தை ஆலிம்கள் என்ன செய்யணும்? படிச்சு அவங்க மார்க்கத்தை சொல்லணும். அப்ப இது மிகப்பெரிய ஒரு அமானிதம்ங்க. இந்த அமானிதத்தை என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, குறிப்பாக என் அருமை உலமா பெருமக்களே, இந்த மார்க்கத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொன்னாங்களோ, எப்படி கொண்டு வந்தாங்களோ, அதை அப்படியே கூட்டாமல், குறைக்காமல், மறைக்காமல், சேர்க்காமல், நீக்காமல் அப்படியே சொல்லக்கூடிய தௌஃபீகை நாம் எல்லோருக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார். إن الحمد لله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, என்னுடைய ரெண்டாவது ஹுத்பாவுடைய துஆவுக்கு முன்னால இந்த SIR அதை பற்றி நிறைய நான் சொல்ல விரும்பலை. உங்களுக்கு மாஷா அல்லாஹ் தெரியும். அதுக்காக வருவாங்க. கரெக்டாக அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. அவங்க தரக்கூடிய ஃபார்முகளை கரெக்டாக வாங்குங்க, கரெக்டாக ஃபில்லப் பண்ணுங்க, கொடுக்க வேண்டியதை கரெக்டாக பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்களாக்கு மிகப்பெரிய ஒரு சதி திட்டம். இந்த இவ்வளவு குறுகிய காலத்தில் 6.5 கோடி பேர் இருக்கிறாங்க இந்தியாவில் வாக்காளர்களாக. 6.5 கோடி பேரை வச்சுக்கிட்டு ஒரே மாசத்தில் என்ன செய்யணும் வச்சுக்கிறனே என்பது மிகப்பெரிய ஒரு சதி வலை பின்னப்பட்டிருக்கிறது. நம்மள மாதிரியான மக்கள் எல்லாம் நீக்கி விட்டுறனே அப்படிங்கிறதான் இதனுடைய நோக்கமாக இருக்கிறது. அதனால கரெக்டாக வர்றாங்களா இல்லையா என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு அதை என்ன செய்யணும், கரெக்டாக பார்த்து அந்த ஃபார்முகளை வாங்கி என்னென்ன கரெக்டாக பண்ண முடியுமோ அந்த மாதிரி வேலைகளை இன்ஷா அல்லாஹ் பாருங்க. அதே மாதிரி திமுகவை சார்ந்தவர்கள், கூட்டணி கட்சிகளை சார்ந்தவர்கள், அதை சார்ந்த இயக்கங்கள், இது மாதிரி அரசியலை சார்ந்த பல சகோதரர்கள் எல்லாம் வந்திருப்பீர்கள். அவங்க என்ன செய்யணும், கரெக்டாக இதில் தூங்கிக்கிட்டு இருக்காம அந்த யாரை போய் பார்க்கணும் வரணும் அதெல்லாம் கரெக்டாக பண்ணி எல்லா மக்களும் நம்ம இந்திய மக்களுக்கு ஓட்டுரிமை என்பது ஒரு ஜனநாயகத்தின் மிக முக்கியமான கடமை. அந்த கடமையை நிறைவேற்ற நீங்களும் உதவுங்கள் என்று உங்கள்கிட்ட அன்பான வேண்டுகோளாக நான் வைத்துக்கொண்டு இந்த வாரத்துக்குரிய துவா என்ன என்று சொன்னால், ஆரோக்கியமாக நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம் கேட்க வேண்டிய துவாவை இமாம் அபூ தாவூத் அவர்கள் 1425வது ஹதீஸா பதிவு பண்றாங்க. அல்லாஹு மஹ்தினி ஃபீமன் ஹதைத் வாஃபினி ஃபீமன் ஆஃபைத் வதவல்லனி ஃபீமன் தவல்லைத் வபாரிக் லீ ஃபீமா ஆதைத் வகினி ஷர்ர மா கலைத் ஃபஇன்னக தக்லி வலா யுக்லா அலைக இன்னஹு லா யதில்லு மன் வாலைத தபாரக்த ரப்பனா வ தஆலைத் என்கிற துவாவை நீங்கள் அதிகமாக கேளுங்கள். இந்த துவாவுக்கு பொருள் என்ன என்று சொன்னால், அல்லாஹ்வே யாருக்கெல்லாம் நீ ஹிதாயத்தை கொடுத்தாயோ அவர்களோடு சேர்த்து எனக்கும் ஹிதாயத்தை தருவாயாக. யாருக்கெல்லாம் நீ ஆரோக்கியத்தை கொடுத்தாயோ அவர்களோடு சேர்த்து நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை எனக்கு தருவாயாக. யாரையெல்லாம் பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை நீ ஏற்றுக்கொண்டாயோ அவர்களோடு சேர்த்து என்னையும் பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை ஏற்றுக்கொள்வாயாக. எனக்கு தந்த எல்லா விஷயங்களிலும் பரக்கத்து செய்வாயாக. எனக்கு எதிராக எழுதப்பட்ட கெட்ட விதிகளை விட்டும் என்னை நீ பாதுகாப்பாயாக. நீதான் எல்லா விதமான விதிகளை தீர்மானிக்கக்கூடியவனாக இருக்கிறாய் என்றெல்லாம் அற்புதமான அர்த்தமாக இருக்கிறது.
எனவே என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, இது குனூத்துங்கிறது உங்களுக்கு தெரியும், புரியுச்சா? வித்திரில் ஓதக்கூடிய குனு வாஃபினி ஃபீமன் ஆஃபைத்த, இதான் முக்கியமான பாயிண்டே. அதனால உங்களுடைய வித்திரில், உங்களுடைய குனூத்துல, உங்களுடைய துஆக்கல்ல இதை நீங்கள் சேர்த்து கொள்ளுங்கள். அல்லாஹு மஹதினி ஃபீமன் ஹதைத், வாஃபினி ஃபீமன் ஆஃபைத், வதவல்லனி ஃபீமன் தவல்லைத், வபாரிக் லி ஃபீமா ஆதைத், வகினி ஷர்ர மா கலைத், فإنك تقلي ولا يقضى عليك إنه لا يذل من واليت تبارك ربنا وتعاليت என்ற துஆ உள்பட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன துஆக்களை கேட்டாங்களோ, கேட்க சொன்னாங்களோ, அந்த துஆக்களை எப்படி சஹாபாக்கள் சமிஅனா வ அதானா, கேட்டோம் கட்டுப்பட்டோம் என்று அந்த துஆக்களை மனப்பாடம் பண்ணாங்களோ, அந்த துஆக்களை ஓதுனாங்களோ, அந்த துஆக்களை அமல்படுத்தினாங்களோ, அந்த துஆக்களை எடுத்து பிற மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணாங்களோ, அது போன்ற நன்மக்களாக நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கி நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய இபாதத்துகளை அல்லாஹ் அங்கீகரித்து அல்லாஹுவால் பாதுகாக்கப்பட்ட சமுதாயமாக ஒட்டுமொத்த இஸ்லாமிய உம்மத்தையும் அல்லாஹ் ஆக்கி நாளை மறுமையில் மிக உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சொர்க்கத்திலே நபிமார்கள், சித்தீக்கின்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்களோடு இது போன்று குடும்பமாக நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்து வைப்பானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். அல்லாஹும்ம ஐஸல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன் வ அதில்ல ஷிர்க வல் முஷ்ரிகீன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.